வந்தே மாதரம். கலையிழந்த நாட்டிலே முன்போல் கலை சிறக்க வந்தனை வா வா வா. விளையும் மாண்பு யாவையும் பார்த்தன் போல் விழியினால் விளக்குவாய் வா வா வா. மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். இன்றைய காணொளி வாயிலாக நாம் நினைத்து பார்க்க போகும் தேசபக்தர்கள் சின்ன அண்ணாமலை ஐயா, சக்கரவர்த்தி விஜயராகவாச்சாரியார் ஐயா, பட்டாபிராமன் ஐயா, பெரியசாமி ஐயா ஆகும். சின்ன அண்ணாமலை ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கிய மண் ராமநாதபுரம் சிறுவயலாகும். இவர் மிகச்சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர் ஆவார். வெள்ளையனே வெளியேறு இயக்க போராட்டத்தில் பங்கு பெற்று சிறை தண்டனை பெற்றிருக்கிறார். ஜூன் 18 இவர் அவதரித்த தினமாகும். சக்கரவர்த்தி விஜயராகவாச்சாரியார் ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கிய மண் செங்கல்பட்டு மதுராந்தகமாகும். தெற்கின் கர்ஜனை சிங்கம் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் இவர். இவர் வழக்கறிஞராகவும் கல்லூரி பேராசிரியராகவும் பணியாற்றியிருக்கிறார். மங்களூரிலும் சேலத்திலும் இவர் பணிபுரிந்திருக்கிறார். அன்றைய இந்திய தேசிய காங்கிரசிலும் இவர் பயணித்திருக்கிறார். ஆரம்பத்தில் அடிப்படை உறுப்பினராக இந்திய தேசிய காங்கிரஸில் தன்னை இணைத்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் பிரச்சார குழுவில் உறுப்பினராக ஆகிறார். தனது 36 வயதினிலேயே காங்கிரசுக்கு இவர் ஒரு அரசியல் வரைவினை வழங்கியிருக்கிறார். 1919ஆம் ஆண்டில் அமிர்தசரஸில் நிகழ்ந்த காங்கிரஸ் அமர்வு குழுவில் இவர் பங்கேற்கிறார். அங்கு குடிமக்களுக்கான அடிப்படை உரிமைகளை பற்றி சமர்ப்பிக்கிறார். இவர் சமர்ப்பித்த அந்த அடிப்படை உரிமையானது எதிர்காலத்தில் பாரத தேசத்தில் அரசியலமைப்பு உருவாவதற்காக ஒரு அடிப்படையான காரணமாகவும் அமைந்திருக்கிறது. 1920ஆம் ஆண்டில் அன்றைய இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக இவர் பொறுப்பேற்கிறார். ஆங்கிலேய வெளியுறவுத்துறை அதிகாரியான பிர்கன் ஹெட்டின் என்பவன், உங்களால் பாரத தேசத்திற்கு ஒரு அரசியலமைப்பினை உருவாக்க முடியுமா என்று நம்மவர்கள் முன்பு சவால் விடுகிறான். அந்த சவாலினை வென்று காட்டுகிறார் சக்கரவர்த்தி விஜயராகவாச்சாரியார் ஐயா அவர்கள். 1930ஆம் ஆண்டில் நம் பாரத தேசத்திற்கான ஒரு சுய அரசியலமைப்பினை உருவாக்குகிறார் சக்கரவர்த்தி விஜயராகவாச்சாரியார் ஐயா அவர்கள். தீண்டாமை ஒழிப்பிற்காக இவர் வலிமையாக போராடி இருக்கிறார். பெண்களுக்கு தந்தையின் சொத்தில் பங்கு இருக்கிறது என்ற நிலைப்பாட்டில் இவர் மிகவும் உறுதியாக இருந்திருக்கிறார். ஜூன் 18 இவர் அவதரித்த தினமாகும். பட்டாபிராமன் ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கிய மண் சென்னை சேத்துப்பட்டு ஆகும். இவர் வழக்கறிஞராகவும் அன்றைய இந்திய தேசிய காங்கிரசிலும் பயணித்திருக்கிறார். சைமன் குழுவிற்கு எதிராக போராடி இருக்கிறார். இவர் எப்பொழுதும் கதராடையை உடுத்தியிருப்பார். கதராடையே மக்களிடம் அதிகமாக பிரச்சாரமும் செய்திருக்கிறார். ஜூன் 19 இவரின் நினைவு தினமாகும். பெரியசாமி ஐயாவை இந்த தேசத்திற்கு வழங்கிய மண் கோடியக்கரையாகும். இவரின் குழந்தை பருவத்திலேயே இவரது குடும்பமானது மலேசியாவிற்கு குடிபெயர்கிறது. அங்கு கப்பல் துறையில் இவர் தொழிலாளியாக பணிபுரிந்திருக்கிறார். தொழிலாளர்கள் மேல் மிகுந்த அக்கறை கொண்ட இவர் தொழிலாளர்கள் நலனுக்காக ஒரு பத்திரிகையை உருவாக்குகிறார். அந்த பத்திரிகையில் தொழிலாளர்கள் நலன் சார்ந்து தொடர்ந்து எழுதி வந்திருக்கிறார். அன்றைய காலகட்டத்தில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் தொடங்கிய இந்திய தேசிய இராணுவத்தில் இணைவதற்கு இவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இவர் இந்திய தேசிய இராணுவத்தில் தன்னை இணைத்துக் கொள்கிறார். ஆங்கிலேயர்களுக்கு எதிரான யுத்தத்தில் பங்கு பெறுகிறார். அதற்காக 10 மாதங்கள் சிறை தண்டனையும் பெறுகிறார் பெரியசாமி ஐயா. பெரியசாமி ஐயா அவர்களின் நினைவு தினம் ஜூன் 20 ஆகும். தேசபக்தர்களின் புகழானது இம்மண்ணில் என்றென்றும் ஓங்கி ஒழித்து கொண்டே இருக்கட்டும். தேசியமும் தெய்வீகமும் இம்மண்ணில் என்றென்றும் பட்டொளி வீசி பறந்து கொண்டே இருக்கட்டும். ஓம் ஜெய்ஹிந்த்.